JJS23 செய்தி தொலைக்காட்சிக்காக தங்களை வரவேற்கிறோம். இன்றைய முக்கிய செய்திகளை பார்க்கலாம். தமிழக வாழ்வுரிமை கட்சி மாவட்ட செயலாளர் திரு கார்த்தி அவர்கள் அந்த கட்சியிலிருந்து விலகி ஓசூர் வளர்ச்சி நாயகன் முன்னாள் அமைச்சர் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட செயலாளர் வெற்றி வேட்பாளர் மட்டுமல்ல, அவர்தான் வெற்றி பெறுவரும் கூட என்று கருதி இந்த கார்த்தி அவர்கள் இன்னைக்கு 100க்கும் மேற்பட்ட இளைஞர்களோடு நமது அன்னார் முன்னிலையில் இன்றைய தினம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தன்னை இணைத்துக் கொண்டுள்ளார். அவர்கள் அத்தனை பேரும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம் கழகம் சார்பாக வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றோம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகராட்சியில் தமிழக வாழ்வுரிமை கட்சியை சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் அக்கட்சியிலிருந்து விலகி அதிமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர். தேர்தல் பரப்புரையின் போது நடைபெற்ற இந்த இணைப்பு விழா அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஓசூர் சட்டமன்ற தொகுதியின் அதிமுக வேட்பாளரும் முன்னாள் அமைச்சருமான பாலகிருஷ்ணா ரெட்டி ஓசூர் மாநகராட்சிக்குட்பட்ட 35வது வார்டு வஉசி நகர் பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது அந்த பகுதி மக்கள் அவருக்கு மேளதாளங்கள் முழங்க மலர் தூவி உற்சாக வரவேற்பு அளித்தனர். அதிமுக மாமன்ற உறுப்பினர் குபேரன் என்கிற சங்கர், 35வது வார்டு வட்ட செயலாளர் சுப்பிரமணி மற்றும் சின்னையா ஆகியோரது சீரிய ஏற்பாட்டின் பேரில் இந்த இணைப்பு நிகழ்வு நடைபெற்றது. இதில் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட நிர்வாகி CPZ கார்த்தி தலைமையில் அக்கட்சியைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட இளைஞர்களும் முக்கிய நிர்வாகிகளும் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து விலகி தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர். அதிமுகவில் புதிதாக இணைந்த நிர்வாகிகளுக்கு முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ணா ரெட்டி கழகத்தின் கட்சித் துண்டை அணிவித்து இனிப்புகள் வழங்கி முறைப்படி வரவேற்றார். தொடர்ந்து அவர்கள் மத்தியில் உரையாற்றிய அவர் அதிமுகவின் வெற்றிக்கு அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என கேட்டுக்கொண்டார். பங்கேற்ற முக்கிய நிர்வாகிகள். இந்நிகழ்வின் போது அதிமுக நிர்வாகிகள் சிட்டி ஜெகதீஷ், ராஜி, மாமன்ற உறுப்பினர்கள் குபேரன் என்கிற சங்கர், அசோகா ரெட்டி, 35வது வார்டு நிர்வாகிகள் சின்னையா, வட்ட செயலாளர் சுப்பிரமணி உள்ளிட்ட கட்சியின் முக்கிய பொறுப்பாளர்களும் தொண்டர்களும் பெருந்திரளாக பங்கேற்றனர். தேர்தல் நெருங்கும் வேளையில் மாற்றுக் கட்சியினர் 100கணக்கில் அதிமுகவில் இணைந்திருப்பது அக்கட்சியினரிடையே பெரும் உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது.